ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க. அவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சாகரோட ஞாபகமாவே இருக்கு. ஐயோ, சாகருக்கு இன்னைக்கு தானே பட்டம் விடுற போட்டி இருக்கு. அதுல அவன் தோத்துட்டானா என்ன பண்றது, நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போயாகணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. உடனே சித்திக்காரிட்ட போயிட்டு சொல்றா, இந்த மாதிரி என்னோட வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் போய் பாத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுக்கு செமையா கோவம் வருது. அப்படியே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்படிலாம் போக கூடாது, இந்த பாரு, போய் என்னோட பிள்ளைக்கு போய் பால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாட்டில்ல பால் அடிச்சு போய் கொடுக்க சொல்றாங்க. அவளும் அப்படியே சோகமா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப கதவு திறந்துருக்கு. இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு வெளில ஓடி போயிடுறா சாகரை பார்க்க. இங்க அப்படியே சாகரை காட்டுறாங்க. அந்த பட்டம் வீடுற போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாகரோட அண்ணனும் பட்டம் வீரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு பட்டம் விட தெரியாது போல. அதனால சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. சாகர் அப்படியே சோர்ந்துடுறான். எல்லாமே கங்காவாலதான், அவ மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா என்ன ஜெயிக்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு அந்த நூல்கண்டெல்லாம் கீழே தூக்கி போட்டுடுறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம கங்கா கீழே குனிஞ்சிக்கிட்டே சூப்பரா பட்டத்தை விட்டு நம்ம சாகரை ஜெயிக்க வச்சிடுறா. தேங்க்ஸ் கங்கா, நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா நான் தோத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சாகர் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இங்க போயிட்டு இருக்கு. அப்படியே இங்க வீட்டுல காட்டுறாங்க. அங்கிள் பாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சித்திக்காரி இருக்கால, அவ வந்துடுறா. இந்த மாதிரி கங்காவை காணோம், அவளை இங்க வந்தாளா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகி கேக்குறாங்க. முக்கியமா அங்கிள் என்ன சொல்றீங்க, உங்களை நம்பி தானே நாங்க கங்காவை அனுப்பி வச்சோம், நீங்க என்னன்னா எங்க கிட்ட கேக்குறீங்க, அவ உங்க வீட்டுல தானே இருப்பா அப்படின்னு கேட்டா, இல்ல அவ லாஸ்ட் என்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி என்னோட வீட்டுல உள்ளவங்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் அப்புறம்லாம் உன்னை கூட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அவ மீறிட்டு இங்க வந்துட்டாலும் நினைச்சிட்டு தான் நான் வந்தேன், அவ வீட்டுல இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா அண்ணங்கார சொல்றான், இந்த மாதிரி கங்கா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சாகர் கங்கா ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. உடனே இதை பார்த்த உடனே சித்திக்காரங்களுக்கு கோவம் வருது. பாத்தீங்களா இந்த கங்கா என்ன பண்ணிட்டா அப்படின்னு. இந்த பாரு கங்கா, உனக்கு எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட உடனே அங்கிளும் பாசமா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பாரு கங்கா, நீ இப்ப வேற வீட்டுக்கு போயிருக்க, அங்க இருக்கிறவங்க தான் உன்னோட அப்பா அம்மா சொந்தம் எல்லாருமே. சோ அதனால நீ வீட்டை விட்டு வெளில வரதுக்கு முன்னாடி எங்க போற என்ன பண்ற எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளில போகணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதோட கங்காவை அவளோட வீட்டுக்கே இந்த சித்திக்காரி கூட்டிட்டு போயிட்டு உடனே கண்ணா பின்னானே எல்லாருக்கும் முன்னாடி திட்டிட்டு இருக்கா. உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்ட சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளில போயிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகும்போது அவளோட பூஷங்கார தடுக்கிறாரு. இந்தம்மா, நீ போய் பிள்ளைய பாத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, அவ சின்ன பொண்ணு தானே, அவளை போய் எப்படி அடிக்க போற, இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்லயே இருக்க வேணாம், நம்ம நம்மளோட சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்காவையும் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்றாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம பிக்னிக் மாதிரி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவளை கிளம்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இங்க அப்படியே சாகர் தான் வீட்டுல காட்டுறாங்க. அவனுக்கு அந்த பட்டம் விடுற போட்டியில ஜெயிச்சிட்டான்ல, அதனால ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கிஃப்ட் எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றானுங்க, நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதெல்லாம் பார்த்த பாட்டியும் அவனுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து அவனுக்கு ரொம்ப விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாகருக்கு தோணுது, அண்ணன்ட்டு சொல்லிட்டு இருக்கான், எல்லாத்துக்குமே காரணம் கங்கா தான், கங்கா மட்டும் இல்லைன்னா இந்த போட்டியில நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன், எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க, நான் கங்கா இந்த வீட்லயே வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் முன்னாடி கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி கங்கா இப்பவே இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிக்காரங்க திட்டிட்டு இருக்காங்க, இந்த பாடா வாயை மூடு, கங்கா இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டா, புரியுதா, அவ இல்லாம நீ இருக்க பழகிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோவமா சொல்லிடுறாங்க. இவன் அவன் அண்ணன்ட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் அண்ணங்கார சொல்றா, இப்ப என்ன கங்காவை நீ பாக்கணும், அவளு தானே, வா அவ வீட்டுக்கே போயிட்டு நம்ம போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கங்காவை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவுல கங்காவும் அந்த சித்திக்காரி எல்லாரும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. சாகர் கரெக்டா வீட்டுக்கு பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஒண்ணுமே புரியல, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிறவங்க வாட்ச்மேன் எல்லாம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்க ஊரை விட்டே கிளம்ப போறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனே ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு கங்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அண்ணங்காரனும் அங்கிள்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், அப்பா அந்த பாருங்கப்பா கங்கா இருக்கல்ல, அவ வீட்லயே இல்லப்பா, அவளை அந்த ஃபேமிலி எங்கேயே கூட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்ற, இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் இப்பவே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம அங்கிளும் கிளம்பி வராரு.
இங்க சாகர் வந்து எங்க பார்த்தாலும் கங்காவை தேடி கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா வந்து கங்காவை வந்து ட்ரெயின் கிட்ட இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடறான். கங்கா, நீ வந்து எங்க போற, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்காக தான் நான் வந்த தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாகர் நீயா, என்ன பண்ற, நல்லா இருக்கியா, நின்ன வந்து எங்கேயும் பிக்னிக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க, அதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த பட்ட வீர போட்டியில நீ தான் என்ன ஜெயிக்க வச்ச, அதனால உனக்கு நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையல்லாம் எடுத்து அவளுக்கு வந்து போட்டு விடுறான். ரொம்ப வந்து தேங்க்ஸ் கங்கா, நீ மட்டும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்துடுறாரு. அவரும் கங்காவை எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாரு. ட்ரெயினும் அப்படி கிளம்ப போகுது. நல்ல வேலை கரெக்டா வந்து அங்கிள் வந்து அந்த சித்திக்காரி அவ குடும்பத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்களாம் எங்க போயிட்டு இருக்கீங்க, கங்காவை கூட்டிட்டு, அப்புறம் உங்களுக்கு குழந்தை இருக்கா, குழந்தை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க கங்காவை தத்தெடுத்தீங்க, அப்ப என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா, கங்காவை எங்க கூட்டு போயிட்டு விக்கிறதுக்கு பாக்குறீங்க, நீங்களாம் தப்பானவங்க தானே, உங்க எல்லாம் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் கங்கா உங்க கூட இருக்கவே மாட்டா, கங்கா என்னோட பொண்ணு, ஏன் கூட என் வீட்டுல தான் இருப்பா, வா கங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம கங்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அதோட சாகருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு, நம்மளோட கங்கா வந்து என் கூடயே இருக்க போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா பாட்டிக்கும் அத்தைக்காரிக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. கங்காவை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு வேட்டி விட்டா, இவ மறுபடியும் இங்க வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவத்துல இருக்காங்க. பாட்டி வந்து திட்டுறாங்க, இவ எதுக்குடா இங்க வந்தா, அவளைதான் வேற வீட்டுக்கு வந்து நம்ம தத்து கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்கம்மா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இருக்காளே உங்களோட பொண்ணு, இவ தான், இவரை நம்பிதான் நான் கங்காவை வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தத்து கொடுத்தேன், அவங்க வந்து எங்கேயோ வந்து நம்ம கங்காவை கடத்தி கூட்டு போக பாக்குறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே வந்து இந்த மாதிரி நம்ம கங்காவை வந்து தத்தெடுத்தாங்க, அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கு, அப்ப எதுக்கு வந்து என்னோட கங்காவை தத்தெடுத்துருப்பாங்க, ஒருவேளை அவளை வேலைக்காரியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க யோசிச்சிருக்காங்க போல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இனிமே கங்கா இங்கதான் இருப்பா, அவ எப்போதும் போல என்னோட பொண்ணா இந்த வீட்டுல இருக்கதான் செய்வா, யாரும் இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. உடனே பாட்டி வந்து பொண்ணை வந்து திட்டிட்டு இருக்கு அத்தைக்காரிய, உனக்கு வந்து அறிவே இல்லடி, உனக்கு வந்து ஒரு பிளான் கூட பக்காவா போட தெரியல, உன்னால பாரு மறுபடியும் இந்த கங்கா இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே ரூம்ல காட்டுறாங்க, சாகர் அண்ணங்காரன் கங்கா எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காஃபி டீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாரதாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கங்கா, நீ இந்த வீட்டுக்கு வந்தது நினைச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதோட ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா எல்லாரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, அண்ணங்காரனுக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணணுமாமா. சோ அதனால வந்து அவனை வந்து உட்கார வச்சு அவனுக்கு நிறைய பூஜை எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூஜையில வந்து ஒருத்தவங்க கலந்துக்க வராங்க. இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள பார்த்தோன்னா கங்கா அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி அப்படி பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. சாகர் கேக்குறா, என்னாச்சு இவங்களுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஊருக்கு வந்த உடனே அங்கிள் வந்து நான் இவங்க கூட தான் வந்து தங்க வச்சாரு, இவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த வார்டனும் அந்த இடத்துல வந்து பாட்டிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சாகரும் கங்காவும் நான் வந்து போகும்போது அப்ப பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துருவா. டக்குன்னு வந்து அத்தைக்காரி திட்டுவா, இந்த பாரு நீ எல்லாம் இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாது, பூஜை நடக்கிற இடத்துக்கு உன்ன மாதிரி விதவோட கால் எல்லாம் படக்கூடாது, புரியுதா, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி வைக்கிறாங்க. உடனே வெளியில போயிட்டு சாகரும் நம்ம கங்கா ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அத்தைக்காரியோட பையன் பார்த்துட்டு இருக்கான். கங்காவை தான் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல, இவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டு உள்ளாக்க கண்ணாமூச்சி விளையாடலாமா, கங்கா வந்து கண்ணை கட்டிக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள வீட்டு உள்ளாக்க கூட்டு போய் கங்கா கண்ணுல கண்ணை கட்டி அவளை வந்து ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. உடனே வந்து அவளும் எங்க பார்த்தாலும் கண்ணு தெரியாம எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. கடைசியில பூஜை நடக்கிற அந்த அக்னி கிட்ட வந்து ஒரு செம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அதுலதான் வந்து எல்லா விதமான பூஜையும் பண்ணுவாங்க போல, அதை வந்து தெரியாம காலால எத்தி விட்டுடுறா. இதனால அந்த பூஜையே கெட்டு போயிடுது, நடக்காம. உடனே இதை பார்த்த பாட்டிக்கு செம்மையா கோவம் வருது. அப்படி தலைகால புரியாம கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, நீ வந்து ஒரு ரூம்ல போய் ஒதுங்கி கிடைக்க வேண்டியதானே, எதுக்கு நீ இங்கெல்லாம் வந்து ஆடிட்டு இருக்க, உன்னால என்னோட பேரனோட பூஜையே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கங்காவை பார்த்து
பார்த்தா அந்த வார்டன் பொம்பளையும் சும்மா இல்லாம அது பங்குக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கு. நான் தான் சொன்னேனே இந்த கங்கா இருக்காளே இவ ரொம்ப மோசமான பொண்ணு. நாங்க இருக்கிற அந்த இடத்துல எங்களெல்லாம் வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. ஏதாவது வால் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு எங்களை வந்து கோவப்படுத்திட்டே இருப்பா. அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கா. இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில துரத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி நம்ம கங்காவை திட்டிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு பாவமா நின்னுட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள். பாய்.